அருள் தரும் காந்திமதி அம்பாள் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ நெல்லையப்ப சுவாமி திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக அன்னை காந்திமதி அம்பாளுக்கு முளை கொட்டுதல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதில் ஒரு நிகழ்வாக ஆடி மாதத்தில் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு திருவாடிப்புற திருவிழா கடந்த 18ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி 10 தினங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. தினந்தோறும் காந்திமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 10ஆம் நாளான நேற்றைய தினம் இரவு அம்பாளுக்கு முளை கொட்டுதல் திருவிழா அம்பாள் சன்னதியில் ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காந்திமதி அம்பாளுக்கு தாரா அபிஷேகம் நடைபெற்றது. ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டு கும்ப பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கும்ப நீரால் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அர்ச்சகர் கர்ப்பிணி பெண்களுக்கு சுப நிகழ்வுகளை செய்வது போல அம்பாளின் கைகளுக்கு வளையல் போட்டும் காலில் நலங்கு மஞ்சள் இட்டனர். தொடர்ந்து காந்திமதி அம்பாளின் மடியில் முளைப்பயிறு கட்டும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அம்பாள் தன் அழகை காண கண்ணாடி காட்டி திருஷ்டி சுற்றும் வைபவமும் நடைபெற்றது. அன்னைக்கு பாலும் பழமும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெண்களால் மங்களஹாரத்தி எடுக்கப்பட்டு பக்தர்கள் பக்தி பரவசுடன் சோடச தீபாரதனை காட்டப்பட்டது. ஆடிப்பூர திருவிழாவின் நிறைவாக கொடி இறக்கப்பட்டதும் காந்திமதி அம்பாள் தன் புகுந்த வீடான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலுக்கு சென்றடைந்தார். இந்த நிகழ்விற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் வளையல் முளை கட்டிய பயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. குழந்தை இல்லாத தம்பதியினர்கள் இதை வாங்கி உண்டால் விரைவில் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவிழாவின் ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர்.